ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய கடைசி வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கில் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2,62,929 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 52.92% வந்து இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களுக்கு செம்ம பாசிட்டிவான ஒரு வைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. அண்ட் வெளியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஆருடைய சப்போர்ட்டும் பயங்கரமாக வந்து இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் அவங்க தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க. 2வது இடத்துல சபரிநாதன் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,47,395 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29.67% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா என்ன பாயிண்ட்டை வந்து சொல்கிறது, இவர் வந்து ஹியூமனிட்டியோடு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள், நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால் இவரும் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மக்களே. 3வது இடத்துல விக்ரம் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 47,757 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.61% இருந்துகிட்ருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த சீசன் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டிருக்காரு. காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் காமெடியே இல்லாமல் சில விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எத்தனை பேர் இவர் காமெடி பண்ணி சிரிச்சிங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். ஆனால் சத்தியமாக எனக்கு வரலைங்க. அதுக்கடுத்த 4வது இடத்துல அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,723 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.79% இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறது ஒரே விஷயம் மட்டும்தான். இந்த வாரத்தோட எண்டிங்கில் மேபி சாட்டர்டே தான் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ஷன் வந்து நடக்க போகுது. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வந்து இருக்குது. லிட்டராக சொல்ல போனாக்கா நாளைக்கு ஒன்றும் பெருசாக வந்து ஆக போகிறதில்ல, ஓகேவா? ஸோ எதுவும் பெருசாக, அதாவது லீவு சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ அரோரா அவர்களை வந்து நேராக தூக்கிட்டு போய் சாட்டர்டே எபிசோடில் தான் எவிக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆனாலையும் அரோரா வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்தினா. அண்டில் தென் பாய் ஃபார் முதல். நன்றி, வணக்கம்.